எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். ஆல்ரெடி நம்ம சேனலில் காஜு கட்லி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லைங்க, அதில் பாதாம் கட்லி, பீனட் கட்லின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இது செய்கிற மெத்தடெல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நான் அந்த 3 கட்லியும் கம்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எது டேஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த 3 கட்லியும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இது பாதாம் கட்லி, இது காஜு கட்லி, இது பீனட் கட்லி. ஃபஸ்ட்டு இதோட ரேட் எது சீப்பாக இருக்குது, எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பாதாமுக்கும் முந்திரிக்கும் ஒரே ரேட் தான். ஒரு 100 கிராம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ பக்கத்தில் ஸ்வீட் கிடைக்கும். அப்போ 500 ரூபாயிலே நீங்கள் 1 கிலோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எது பாதாம் கட்லியும் முந்திரி கட்லியும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம நெடக்கடலை பருப்பு வச்சு பண்ணினது பீனட் கட்லி. ஸோ இது 50 ரூபாயில் பண்ணிடலாம். 1/4 கிலோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 50 ரூபாயில் பண்ணலாம். அப்போ ரேட் வைஸ் எது சீப் அப்படின்னா இந்த நம்ம பீனட் கட்லி தான். ஆனால் இதோட டேஸ்ட் வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. எனக்கு முந்திரி கட்லி விட பாதாம் கட்லி செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தெரிஞ்சுது. ஏன்னா இதை நம்ம ஊற வச்சோம். ஸோ காய வைக்கிறது நல்லா காய வச்சுருக்கணும். இருட்டானதுனால என்னால் காய வைக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பேஸ்ட்டை அரைச்சி போட்டுட்டேன். ஆக்சுவலாக அந்த மெத்தடும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மெத்தட் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குது, கரெக்டாக வருதுங்கிறதுக்காக அதை செஞ்சேன். பட் இது செய்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா இது செய்ய எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. டைம் இதுக்கு அதிகமாகுது அரைச்சி செஞ்சால். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெய் வாசம் அப்படியே இருக்குதுங்க. டேஸ்ட்டு ஓகே தான், பெட்ரு தான். ஸோ காஜு கட்லி பார்த்துடலாம். பட் இது எவ்வளோ நீட்டாக கட் ஆகி வந்திருக்கு. இது எனக்கு அந்தளவு கட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு. இதுவும் பிச்சோடனே அழகாக வருது. ஆக்சுவலாக இந்த பாதாம் பர்ஃபி விட முந்திரி பர்ஃபி சூப்பராக இருக்குதுங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் இதுதான் பிடிக்கும். அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஊர் கடலை மிட்டாய்க்கு வந்துடலாம். இதுவும் புட்டனே நல்லா சாஃப்டாக உடையுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கடலை மிட்டாயிலே நம்ம அரைச்சி செஞ்சுருப்பாங்களா தொக்கு முட்டான்னு சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. என்ன ஒன்று நம்ம சுகர் சேர்த்திட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்குது. இதே நம்ம வெல்லம் சேர்த்திருந்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும். நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சுகர் சேர்த்தா மட்டும்தான் இந்த சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்குறது. இந்த 3 இதையும் டேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எது சூப்பராக இருக்குதுன்னு தெரியுமா? இந்த காஜு கட்லி தான் சூப்பராக இருக்குது. இதை அடிச்சுக்கவே முடியாது போல். ஸோ இதுக்கப்புறம் எது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கடலை பர்ஃபி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேர்டு தான் பாதாம் தருவேன் நான். ஏன்னா இது எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துருந்தா முந்திரி பர்ஃபி விட நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி டேஸ்ட்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னா நம்மளோட காஜு கட்லி தான் செகண்டு, பீனட் கட்லி தேர்டு தான் பாதாம் கட்லி. ஸோ ரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது அப்படின்னா நம்மளுடைய பீனட் கட்லி தான். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எல்லாத்துக்கும் அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் இது நம்ம செஞ்சிடலாம். ஏழைகளோட கட்லி அப்படின்னா இந்த பீனட் கட்லி தான். ஸோ உங்களுக்கு இந்த பர்ஃபி ரெசிபி பிடிச்சிருந்தது, நானும் வீட்டில் செய்யணுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 2 பொருள் போதும் எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 கப் முந்திரி பருப்பு எடுத்து எண்ணெய் பிரியாமல் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். அதில் ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு கம்மிப்பதம் வந்த பின்னாடி அரைச்சி வச்ச முந்திரி பவுடர் சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பால் விட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டு அடிப்பிடிக்காமல் கிளறிக்கணும். பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்ச மாவை ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணினா காஜு கட்லி ரெடி ஆகிரும்.
1 கப் பாதாம் பருப்பை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அதோட தோலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். பட் என்னால் காய வைக்க முடியாததுனால நான் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கணும். ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு கம்பிப்பதம் வந்த உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி எடுத்தால் பாதாம் கட்லி ரெடி. ஒரு கப் நிலக்கடலை பருப்பை எடுத்து வறுத்து தோல் நீக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு கம்பிப்பதம் வந்த உடனே அரைச்சி வச்ச நிலக்கடலை பருப்பை போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி எடுத்து கட் பண்ணினா நம்மளுக்கு நிலக்கடலை பருப்பு கட்லி, அதாவது பீனட் கட்லி ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி 3 விதமான கட்லி ரெசிபி தான் கம்பேர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.